இந்த லோட் பேலன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் இல்லைன்னா, இப்போ இருக்கிற பெரிய பெரிய அப்ளிகேஷன்ஸ் லைக் Amazon, Google இதெல்லாம் ஒர்க் ஆகுறதே கஷ்டம் அப்படின்னு சொல்லலாம். அப்படிப்பட்ட முக்கியமான ஒரு லோட் பேலன்சரை பத்தி தான் இந்த வீடியோல வழக்கம் போல ஒரு சினாரியோ வச்சு பார்க்க போறோம். இப்போ நான் வந்து Facebook மாரி ஒரு அப்ளிகேஷன் வந்து புதுசா ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். நம்மளோட அப்ளிகேஷனை வந்து மக்கள்லாம் யூஸ் பண்றாங்க. நல்லா தான் போயிட்டு இருக்குது. திடீர்னு சண்டே பார்த்தீங்கன்னா, நம்மளோட அப்ளிகேஷனை வந்து நெறைய பேர் யூஸ் பண்றாங்க. ஸோ நம்ம அப்ளிகேஷனுக்கு வந்து நெறைய டிராஃபிக் வருது. என்னோட அப்ளிகேஷனால சிங்கிளா அவனால எல்லா டிராஃபிக்கையுமே ஹேண்டில் பண்ண முடியல. ஸோ இதனால மக்கள்லாம் என்னப்பா உன்னோட அப்ளிகேஷன் ரொம்ப ஸ்லோவா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நான் என்ன பண்றேன்னா, என்னோட சர்வரை வந்து ஸ்கேல் பண்றேன். அதாவது ஒரு சர்வரா இருந்தத 2 சர்வரா மாத்துறேன். இப்போ என்னோட அப்ளிகேஷனால 2 மடங்கு டிராஃபிக்கை ஹேண்டில் பண்ண முடியும். பட் இங்க தான் ஒரு ட்விஸ்ட் இருக்குது. ஒரே ஒரு சர்வர் இருக்கும்போது என்னோட கிளையண்ட் வந்து இந்த ஒரு சர்வருக்கு ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணிச்சு. இப்போ என்கிட்ட 2 சர்வர் இருக்கு. இப்போ கிளையண்ட் வந்து இந்த 2 சர்வரில் எதுக்கு சென்ட் பண்ணுவான்? இங்கே தான் நம்மளுடைய தங்கத் தலைவன் லோட் பேலன்சரை கொண்டு வந்து நடுவில் வைக்கிறோம். என்னுடைய கிளையண்ட் அதாவது என்னோட ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன்ட்ட நீ எந்த ரெக்வெஸ்ட் உனக்கு சென்ட் பண்ணனாலும் இந்த நடுவில் இருக்கிற இந்த லோட் பேலன்சருக்கு நீ அனுப்பிவிடு. அவன் வந்து சர்வருக்கு அனுப்பிக்கிடுவான் அப்படின்றத நான் சொல்லிட்டேன். ஸோ என்னோட ஃப்ரண்ட் அண்ட் அப்ளிகேஷன் என்ன பண்ணுவான்னா லோட் பேலன்சருக்கு வந்து ரெக்வெஸ்ட்டை அனுப்பிடுவான். ஸோ லோட் பேலன்சர் என்ன பண்ணுவான்னா கிளைண்ட்டிருந்து வர லோடை இவன் கண்ட்ரோலில் இருக்கிற சர்வருக்கு பிரித்து விடுவான். மொத்தமாக வர லோடை இவன் பேலன்ஸ் பண்ணுறதுனால தான் இவனை வந்து லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, சூப்பராக நான் வந்து ஒரு லோட் பேலன்சரை வச்சு ஜம்முன்னு என்னோட அப்ளிகேஷனை வந்து நான் ரன் பண்ணுறேன். லோட் பேலன்சரும் செமையாகுது, யூஸரும் சந்தோஷமாக யூஸ் பண்ணுறாங்க. பட் திடீர்னு சில பேருக்கு மட்டும் அப்ளிகேஷன் வந்து ஒர்க் ஆக மாட்டேங்குது. என்னடா இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா நம்மளுடைய சர்வரில் ஒரு சர்வர் வந்து டவுன் ஆகிருக்கு. ஆனால் அது தெரியாமல் இந்த மங்குனி அமைச்சர் என்ன பண்ணுறான்னா ரெக்வெஸ்ட்டை வந்து அந்த சர்வருக்கு சென்ட் பண்ணிகிட்டே இருக்கான். அதாவது லோடை வந்து இவன் வந்து ஒரு சர்வருக்கு ஒன்று இன்னொரு சர்வருக்கு ஒன்றுன்னு பிரித்து விடுவான்ல, அதில் ஒரு சர்வர் வந்து டவுன் ஆகிருக்கு. இவன் வழக்கம் போல் இங்கே ஒன்று அங்கே ஒன்றுன்னு லோடை பேலன்ஸ் பண்ணிகிட்டு இருக்கான். ஸோ அந்த சர்வர் டவுனாக இருக்கிறதுனால யூஸருக்கு வந்து எரர் ஷோ ஆகுது. ஸோ இந்த ப்ராப்ளத்தை சால்வ் பண்ண என்ன பண்ணுறாங்கன்னா இவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு பவர் கொடுக்குறாங்க. அதுதான் ஹெல்த் செக். லோட் பேலன்சரால் ஒரு சர்வரும் உயிரோடு இருக்குதா, அந்த சர்வரில் இருக்கிற என்னோட அப்ளிகேஷன் உயிரோடு இருக்குதா அப்படின்னு செக் பண்ண முடியும். இதை தான் ஹெல்த் செக் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ லோட் பேலன்சர் என்ன பண்ணுவான்னா கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க ஹெல்த் செக் பண்ணிகிட்டே இருப்பான். தம்பி நீ உயிரோடு இருக்கியா அப்படின்னு கேட்பான். அதுக்கு நம்மளோட அப்ளிகேஷன் ஆமாம் நான் உயிரோடு தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லும். ஸோ இதே மாதிரி கொஞ்ச நேரத்துக்கு ஒருக்க கேட்டுக்கிட்டே இருப்பான். சப்போஸ் அவன் கேட்டு பதில் வரலனாலோ இல்லாட்டி ஏதாச்சும் எரர் வந்துச்சுனாலோ இவன் ஸ்டில் ஒரு 3 டைம் ட்ரை பண்ணி பார்ப்பான். எரர் வந்தாலும் பரவாயில்லன்னு ஒரு 3 வாட்டி ட்ரை பண்ணி பார்ப்பான். 3 வாட்டியுமே அவன் ஒழுங்காக ரெஸ்பாண்ட் பண்ணலை, இல்லைன்னா எரர் வந்துச்சுன்னா அந்த சர்வரை வந்து பிளாக் லிஸ்ட்டில் போட்டு வச்சுருவான். இனி அவனுக்கு வர ரெக்வெஸ்ட்டை இந்த சர்வருக்கு சென்ட் பண்ண மாட்டான். ஸோ இதனால் சர்வர் டவுன் ஆச்சுன்னா நம்ம அப்ளிகேஷனை யூஸ் பண்ணுறவங்களுக்கு வந்து அதை அஃபெக்ட் பண்ணாது. பிகாஸ் லோட் பேலன்சர் வந்து டவுன் ஆன அந்த சர்வருக்கு வந்து ரெக்வெஸ்ட்டை அனுப்ப மாட்டான். பட் ஸ்டில் அவன் வந்து செக் பண்ணிக்கிட்டே இருப்பான். அந்த சர்வர் வந்து டவுனாக இருந்தாலும் திரும்ப திரும்ப செக் பண்ணிட்டே இருப்பான். எப்பா திரும்பி உயிரோட வந்துட்டியா அப்படின்னு. திடீர்னு அந்த சர்வர் உயிரோட வந்துருச்சுன்னா அந்த டைம் அது என்ன சொல்லுவோம், நான் உயிரோட வந்துட்டேன் அப்படின்னு சொல்லும். அது சொன்னதும் இவன் என்ன பண்ணுவான்னா அந்த பிளாக் லிஸ்ட்லேருந்து அதை தூக்கி விட்டுட்டு இதுக்கப்புறம் வர லோடை வந்து இந்த சர்வருக்கும் சென்ட் பண்ணுவான். இதை தான் ஹெல்த் செக் அப்படின்னு சொல்கிறாங்க. இது வந்து லோட் பேலன்ஸில் இருக்கிற ஒன் ஆஃப் த இம்பார்ட்டன்ட் ஃபீச்சர். ஓகே, இவன் வந்து லோட் பேலன்ஸ் பண்ணுவான் அப்படின்னு சொன்னேன்ல, பட் இவன் வந்து ஒரு வித்தக்காரன், பல விதமாக லோட் பேலன்ஸ் பண்ணுவான். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்கிட்ட வந்து 3 சர்வர் இருக்குன்னு வைங்க. இப்போ கிளைண்ட்டுக்கிட்ட இருந்து இவனுக்கு ஒரு 3 ரெக்வெஸ்ட் வருது. இவன் என்ன பண்ணுவான்னா ஃபஸ்ட்டு வர ரெக்வெஸ்ட்டை ஃபஸ்ட்டு சர்வருக்கு அனுப்புவான், அடுத்து வர ரெக்வெஸ்ட்டை 2வது சர்வருக்கு, அடுத்து வரதை 3வது சர்வருக்கு அனுப்புவான். இப்போ 4வது ஒரு ரெக்வெஸ்ட் வரும்ல, அதை மறுபடியும் மொதல் சர்வருக்கு அனுப்புவான். இப்படி 1 2 3 1 2 3 அப்படின்னு ஒரு சர்க்கிள் மாதிரி லோடை வந்து பேலன்ஸ் பண்ணுவான். இதை தான் ரவுண்ட் ராபின் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒரு சர்வராக சுற்றி சுற்றி அனுப்புவான். பட் இது வந்து எல்லா டைமும் நமக்கு சூட் ஆகும் அப்படின்னு சொல்ல முடியாது. எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்மள்ட்ட வந்து 3 சர்வர் இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன்ல, இதில் ஒரு சர்வர் வந்து 1 GB ரேம் அப்படின்னு நினச்சிப்போம், ரொம்ப சின்ன சர்வர். அடுத்து இருக்கிற சர்வர் வந்து 4 GB ரேமு, இன்னொன்று வந்து 8 GB ரேம் அப்படின்னு நினச்சிப்போம். இப்போ நம்ம ரவுண்ட் ராபின் படி ஆளுக்கு ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புவான், கரெக்டாக? 8 GB காரன் வந்து சீக்கிரம் வேலையை முடிச்சிருவான். ஸோ அவனுக்கு பிரச்சனை இல்லை. பட் 1 GB காரன் வந்து பொறுமையாக தான் பண்ணுவான். பட் இந்த ரவுண்ட் ராபின் படி அவன் வந்து அந்த வேலையை முடிச்சிருக்கவே மாட்டான், ஆனால் அதுக்குள்ளே அவனுக்கு அடுத்த வேலை வந்துடும். ஸோ இதனால் ஸ்மால் சர்வருக்கு வந்து லோடு அதிகமாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா இந்த ரவுண்ட் ராபின்லேயே வெயிட்டட் ரவுண்ட் ராபின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அல்காரிதம் கொண்டு வராங்க. இதில் நம்ம வெயிட் செட் பண்ணணும். அதாவது யார் பலசாலியோ அவனுக்கு அதிக வெயிட் கொடுக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு நமக்கு வந்து 8 GB ரேம் தான் அதிக பலம் இருக்கும், கரெக்டாக? ஸோ அவனுக்கு வந்து 3 வெயிட் கொடுத்துடணும். 4 GB ரேமுக்கு 2 வெயிட்டு,
1 ஜிபி ரேமுக்கு ஒரு வெயிட். ஸோ இப்போ என்ன ஆகும்னா, இது ரவுண்ட் ராபின் படி தான் நடக்கும். ஆனால் ஃபஸ்ட்டு வர ரெக்வெஸ்ட் வந்து 1 ஜிபி ரேமுக்கு போயிடும். 2வது வர ரெக்வெஸ்ட் வந்து 4 ஜிபி ரேமுக்கு போகுதா, ஆனால் அவனுக்கு நம்ம 2 வெயிட் கொடுத்துருக்கோம். ஸோ அவனுக்கு வந்து 2 ரெக்வெஸ்ட் அவனுக்கு அனுப்பிவிடுவான். அடுத்து 8 ஜிபி ரேம் இருக்கிறவனுக்கு வந்து 4 வெயிட் கொடுத்துருக்கோமா, ஸோ அவனுக்கு வந்து 4 ரெக்வெஸ்ட் அனுப்பிவிடுவான். ஸோ இதுவும் ரவுண்ட் ராபின் தான். ஆனால் வெயிட்டுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரவுண்ட் ராபின் பண்ணுறோம். பட் இந்த வெயிட்டட் ரவுண்ட் ராபின்லேயுமே ஒரு சிக்கல் இருக்குது. எந்த நேரம் எந்த டைப் ஆஃப் ரெக்வெஸ்ட் வரும்னே தெரியாது. அண்ட் லோட் பேலன்சரை பார்த்தீங்கன்னா சும்மா சுற்றி தான் அனுப்புவான். யார் ஃப்ரீயாக இருக்கா, யார் அதிகமாக ஒர்க் பண்ணுறா, யாரோட சிபியூ அதிகமாக இருக்குது, இது எதுவுமே பார்க்க மாட்டான். ஜஸ்ட்டு ஒன்றா அனுப்பி விடுவான். இதுதான் இந்த ரவுண்ட் ராபினில் இருக்கிற ப்ராப்ளம். ஸோ இதுக்குன்னு இன்னொரு அல்காரிதம் இருக்குது. இதுக்கு பேர் வந்து லீஸ்ட் கனெக்ஷன் அல்காரிதம். அதாவது லோட் பேலன்சர் என்ன பண்ணுவான்னா, ஒரு ரெக்வெஸ்ட் அனுப்புறதுக்கு முன்னாடி எல்லா சர்வர்கிட்டையும் எத்தனை கனெக்ஷன் ஆக்டிவாக இருக்குது அப்படின்றத செக் பண்ணுவான். இந்த சர்வரில் வந்து 3 கனெக்ஷன் இருக்குது, இந்த பையர் ஒரு கனெக்ஷன் கூட இல்லாமல் சும்மா வெட்டியாக தான் இருக்கான் அப்படின்றத பார்த்து, யார் ஃப்ரீயாக இருக்காங்க அப்படின்றத பார்த்து அவங்களுக்கு வந்து ரெக்வெஸ்ட்டை சென்ட் பண்ணுவான். சும்மா அங்கே ஒன்று இங்கே ஒன்று அப்படின்னு சென்ட் பண்ணாமல் எங்கே வந்து லீஸ்ட் கனெக்ஷன் இருக்குது அப்படின்றத பார்த்து சென்ட் பண்ணுவான். இதை தான் லீஸ்ட் கனெக்ஷன் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதுலேயே வெயிட்டட் லீஸ்ட் கனெக்ஷனும் இருக்குது. அதாவது இவன் வந்து கம்மியான கனெக்ஷனை வந்து ஹேண்டில் பண்ணுவான், இவன் பெரிய மிஷின், இவன் வந்து நிறைய கனெக்ஷன்ஸ் வந்து ஹேண்டில் பண்ணுவான் அப்படின்னு அவனுக்கு வந்து வெயிட்ஸ் கொடுத்துர்லாம். ஓகே, இன்னொரு டைப் ஆஃப் அல்காரிதம் இருக்குது. அதுக்கு பேர் என்னென்னா லீஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம் அல்காரிதம். அதாவது எந்த சர்வர் வந்து ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுது அப்படின்னு பார்ப்பான். இதை தான் லேட்டன்சி அப்படின்னு சொல்கிறாங்க. எவ்வளோ ஃபாஸ்ட்டாக அந்த சர்வர்கிட்டேருந்து ரெஸ்பான்ஸ் வருது அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஒவ்வொரு சர்வரில் எத்தனை கனெக்ஷன் இருக்குது, அத்தனை கனெக்ஷன் இருந்தும் அவன் வந்து எவ்வளோ ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுறான் அப்படின்றத வச்சு எது வந்து ஃபாஸ்ட்டான சர்வர் அப்படின்றத தெரிஞ்சு வச்சுக்கிடுவான். ஸோ ஃப்யூச்சரில் வர ரெக்வெஸ்ட்டை வந்து இந்த ஃபாஸ்ட்டாக ரெஸ்பாண்ட் பண்ணுற சர்வருக்கு தான் சென்ட் பண்ணுவான். இதை வந்து லீஸ்ட் ரெஸ்பான்ஸ் டைம் அல்காரிதம் அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ நேரம் நம்ம பேசிக்கான ரவுட்டிங் அல்காரிதத்தை பற்றி பார்த்தோம். இப்போ வந்து செஷன் பேஸ்ட் அல்காரிதத்தை பற்றி பார்க்க போகிறோம். அதில் ஒன்று தான் ஸ்டிக்கி செஷன். இப்போ எக்ஸாம்பிளுக்கு என்னோடய அப்ளிகேஷனை வந்து ஒருத்தன் லாகின் பண்ணுறான். லாகின் பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னா, யூசருடைய டீட்டெயில்ஸை வந்து என்னோடய சர்வர்லேயே ஸ்டோர் பண்ணுறேன். லோக்கல் ரேமில் வந்து ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ நெக்ஸ்ட் ஏபிஐ கால் பண்ணும்போது இந்த யூசருடைய டீட்டெயில்ஸை என்னோடய சர்வரில் தான் நான் செக் பண்ணுவேன். இப்போ அவன் நெக்ஸ்ட் ஏபிஐ கால் பண்ணும்போது அவன் வேறு சர்வருக்கு போனால் அவனோட டீட்டெயில்ஸ் வந்து இருக்காது. ஸோ அவன் ஒன்ஸ் லாகின் பண்ணிட்டா அதுக்கப்புறம் அவன் பண்ணுற எல்லா ஏபிஐ கால்ஸுமே ஒரே சர்வருக்கு தான் போகணும். இதை தான் ஸ்டிக்கி செஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதை வந்து நம்ம லோட் பேலன்சர் மூலமாகவே அச்சீவ் பண்ணலாம். இதை எப்படி அச்சீவ் பண்ணுறதுன்னா, ஃபஸ்ட் டைம் லாகின் பண்ணும்போது பேக் எண்டில் வந்து ஒரு செஷன் ஐடி க்ரியேட் பண்ணி அதை வந்து குக்கியில் செட் பண்ணிடுவாங்க. அண்ட் லோட் பேலன்சரும் இந்த ஐடிக்கு இந்த சர்வர் தான் அப்படின்றதையுமே நோட் பண்ணி வச்சுக்கிடுவான். ஸோ நெக்ஸ்ட் டைம் அதே யூசர் ஏபிஐ கால் பண்ணும்போது லோட் பேலன்சர் பார்ப்பான், இந்த ஐடிக்கு இந்த சர்வருக்கு தான் அனுப்பணும் அப்படின்றத ஃபிக்ஸ் பண்ணி அதே சர்வருக்கே திரும்ப அனுப்பி வைப்பான். இதை தான் ஸ்டிக்கி செஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இதே மாதிரி விஷயத்த செஷன் ஐடிக்கு பதிலாக ஐபி அட்ரஸ் வச்சும் பண்ணுவாங்க. எக்ஸாம்பிளுக்கு ஒரு யூசர் என்னோடய அப்ளிகேஷன் ஆக்சஸ் பண்ணும்போது செஷன் ஐடிக்கு பதிலாக அவனோட ஐபி அட்ரஸை வச்சு ஒரு சர்வரை வந்து மேப் பண்ணிடுவாங்க. அதாவது இந்த ஐபி அட்ரஸுக்கு இந்த சர்வர் அப்படின்றத மேப் பண்ணி வச்சுட்டு இதுக்கப்புறம் அவன் பண்ணுற எல்லா ஏபிஐ கால்ஸுமே அந்த ஐபி அட்ரஸை வச்சு இவன் இந்த சர்வருக்கு தான் போகணும் அப்படின்றத முடிவு பண்ணி ஒரே சர்வருக்கு வந்து சென்ட் பண்ணுவாங்க. இதை தான் ஐபி ஹேஷிங் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, நம்ம அல்காரிதத்தை பற்றி பார்த்துட்டோம். ஃபைனலாக லோட் பேலன்சரோட டைப்ஸை பற்றி பார்த்துடலாம். லோட் பேலன்சரில் பார்த்தீங்கன்னா 2 டைப்ஸ் இருக்குது, L4, L7. இந்த 4, 7 அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, இது வந்து ஓஎஸ்ஐ மாடல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாடல் இருக்குது. இதில் இருக்கிற லேயரோடைய நம்பரை தான் இது வந்து குறிக்குது. அதாவது ஓஎஸ்ஐ மாடலில் வந்து 7 லேயர்ஸ் இருக்கும். ஓஎஸ்ஐ மாடல் பற்றி உங்களுக்கு தெரிலன்னா பிரச்சனை இல்லை, இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்கள். அதை பற்றி உங்களுக்கு வீடியோ வேணும்னா கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ பண்ணுறேன். இதில் L4 அப்படிங்கிறது வந்து 4th லேயரை குறிக்குது. ஓஎஸ்ஐ மாடலில் 4th லேயர் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்போர்ட் லேயர். இந்த லேயரில் நமக்கு கிடைக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் ஐபி அட்ரஸும் போர்ட்டும் தான். என்ன ஏபிஐ, என்ன ஹெட்டரு, குக்கி இருக்குதா, எந்த இன்ஃபர்மேஷனுமே இருக்காது. ஸோ லேயர் 4ல் இருக்கிறவனுக்கு வந்து ஜஸ்ட்டு ஐபி அட்ரஸும் போர்ட்டும் மட்டும்தான் தெரியும் அப்படிங்கிறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ L4 லோட் பேலன்சருக்கும் அவனுக்கு வர ரெக்வஸ்ட்டில் இருந்து ஐபி அட்ரஸும் போர்ட்டும் மட்டும் தான் தெரியும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து நான் ஒரு L4 லோட் பேலன்சர் வச்சுருக்கேன். இப்போ வந்து ஒரு ஏபிஐ கால் வருது அப்படின்னு வைங்க. இப்போ இவன்கிட்ட வரும்போது இவன்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன் பார்த்தீங்கன்னா எந்த ஐபி அட்ரஸில் இருந்து இந்த ரெக்வெஸ்ட் வந்துச்சு, அதாவது சோர்ஸ் ஐபி, அப்புறம் எந்த போர்ட்டுக்கு போகணும் அப்படிங்கிற போர்ட் நம்பரு, இந்த 2 டீட்டெயில் இருக்கும். அது போக அவன் கண்ட்ரோலில் இருக்கிற சர்வர்ஸு,
இப்போ அவனுக்கு கீழே 3 சர்வர் இருக்குன்னா 3 சர்வரோட ஐபி அட்ரஸும் அவனுக்கு இருக்கும். ஸோ இதை வச்சு வழக்கம் போல் அவன் லோட் பேலன்ஸ் பண்ணுவான். இதை தவிர அவனுக்கு வேறு எதுவுமே தெரியாது. இன்னொரு லோட் பேலன்சர் பார்த்தீங்கன்னா L7, அதாவது 7th லேயர் பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் லேயர் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த லேயரில் 4th லேயரை விட அதிகமான இன்ஃபர்மேஷன் நமக்கு இருக்கும். லைக் ஹெட்டர் என்னன்னு தெரியும், குக்கி என்னன்னு தெரியும், டோக்கன் தெரியும், என்ன ஏபிஐ கண்டென்ட் அப்படின்னு சொல்லி எல்லா இன்ஃபர்மேஷனுமே நமக்கு அங்கேருந்து கிடைக்கும். ஸோ இந்த டைப் ஆஃப் லோட் பேலன்சரில் நீங்கள் பல விஷயம் பண்ணலாம். குக்கி ஐடி வச்சு ஸ்டிக்கி செஷன் பண்ணுறது, பாத் பேஸ்ட் ரவுட்டிங்கு, இந்த மாதிரி பல விஷயம் பண்ணலாம். சூப்பராக இருக்கே ப்ரோ, இதுலேயே நம்ம எல்லா விஷயம் பண்ணலான்னா அப்போ L4 லோட் பேலன்சர் அப்படிங்கிற ஒரு விஷயம் எதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு வந்து கேள்வி வரும். இங்கே தான் இவனுக்கும் அவனுக்கும் ஒரு வித்தியாசம் இருக்குது. இந்த L7 அதாவது அப்ளிகேஷன் லோட் பேலன்சரில் எல்லா இன்ஃபர்மேஷன் இருக்கிறதுனால அவன் பல விஷயம் பண்ணலாம். ஆனால் அவன் வந்து ஸ்லோவாக இருப்பான் கம்பேரிங் டு நெட்வொர்க் லோட் பேலன்சர். பிகாஸ் அவன்கிட்ட நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்குது, பல விஷயம் பண்ணலாம். ஸோ அவன் வந்து நெட்வொர்க் லோட் பேலன்சரை விட ஸ்லோவாக இருப்பான். பட் இந்த நெட்வொர்க் லோட் பேலன்சர் பார்த்தீங்கன்னா அவனுக்கு வந்து எந்த இன்ஃபர்மேஷனும் கிடையாது. ஸோ அவன் வந்து செம ஃபாஸ்ட்டாக இருப்பான். ஒருத்தன் வேகமாக இருப்பான், இன்னொருத்தன் வந்து விவேகமாக இருப்பான். ஸோ நம்மளோட ரெக்குயர்மெண்ட்டுக்கு என்ன அப்படின்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி சூஸ் பண்ணணும். இந்த லோட் பேலன்சரை நான் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுக்கு நிறைய டூல்ஸ் இருக்குது. ஸோ பாப்புலரான ஒரு டூல் பார்த்தீங்கன்னா என்ஜினிக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டூல் இருக்குது. அது மூலமாக நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம். இல்லைனா மேனேஜ் சர்வீசஸ் இருக்குது. லைக் AWSோட அப்ளிகேஷன் லோட் பேலன்சர் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்குது. இது வந்து L7 லோட் பேலன்சர். அதே மாதிரி நெட்வொர்க் லோட் பேலன்சர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லோட் பேலன்சர் இருக்குது. இது வந்து L4 லோட் பேலன்சர். ஸோ இந்த மாதிரி மேனேஜ் சர்வீஸும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் மக்களே, லோட் பேலன்சரை பற்றி உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். அண்ட் உங்கள் எல்லாருக்கும் ஒரு ரெக்வெஸ்ட்டு, நம்ம சேனலை பார்க்குற பல பேர் வந்து ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேர் என்கிட்டே கேட்டாங்க ஏதாச்சும் ஜாப் இருந்தால் சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த வீடியோ பார்க்குற யாராச்சும் உங்களுடைய கம்பெனியில் ஏதாச்சும் ஓப்பனிங் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளுடைய சேனலோட கம்யூனிட்டி வந்து ஓப்பனாக தான் இருக்குது. நீங்கள் அதில் வந்து போஸ்ட் கூட பண்ணலாம். நீங்கள் பண்ணுற போஸ்ட்னால இன்னொருத்தருக்கு வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்கள் கம்பெனிலேயோ இல்லை உங்களுக்கு தெரிஞ்ச கம்பெனியில் ஏதாச்சும் ஓப்பனிங் எதுவும் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக போஸ்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் மக்களே, வீடியோ பிடிச்சிருந்தா லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.